ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் அனிமே சீரிஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 10. லைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சின்ன வயசுலேயே செங்கோ வந்துட்டு ஸ்கூலில் 5+3 எவ்வளோன்னு படிச்சுட்டு இருக்கும் போதே செங்கோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ எலக்ட்ரிசிட்டிங்கிறது இந்த என்டையர் யூனிவர்ஸில் ஒரு எசென்ஷியல் பவர் அப்படின்னு செங்கோ வந்துட்டு சின்ன வயசுலேயே அதில் போந்து விளாண்டுருப்பான். ஸ்டோனேஜ் காலத்துலேயும் ஃபர்ஸ்ட் டைமாக எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி லைட்டை நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணுறான். மேபி இந்த வேர்ல்டில் நான் திரும்பவும் எந்திரிச்சிருக்கலாம். பட் 4 மாசத்துல என்னோட சயின்ஸ் டெக்னாலஜி இந்த லெவலுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். யூனிவர்ஸோட எசென்ஷியல் பவரை நான் ரீச் பண்ணிட்டேன். எஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இன்னும் கற்றுக்கிறதுக்கோ சாதிக்கிறதுக்கோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு க்ரோம் நினைக்கிறான். ஸ்டோனேஜ்ல இவன் எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வருவான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கென் நினைக்கிறான். சுகாசாங்கிற அந்த லாங் ஹேர் மேன் தான் செங்குவா கொலை பண்ணான்னு சொல்லவும், டெக்னிக்கலி நான் உயிரோட தான் இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா அந்த சுகாசா மோசமானவன் அவனுக்கு தான் அந்த கென் ஒர்க் பண்றானா அப்படின்னு க்ரோம் கேட்கறான். அப்படின்னா கென்னுமே கெட்டவன் தானே, ஆனா கென் தான் நம்மள மேக்மா கிட்ட இருந்து காப்பாத்தினா அப்ப அவன் நல்லவனா அப்படின்னு ஸ்வீக்கா கேட்கவும், கென் ஒரு சுயநலமான பச்சவந்தி, அவன் மத்தவங்கள பத்தி கவலைப்பட மாட்டான்னு குஹாக்கு சொல்றா. அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத பத்தி கவலை இல்ல, நம்ம கிங்டம் ஆஃப் சயின்ஸ் பக்கம் அவன் ஜாயின் பண்ணி ஆகணும். செங்கோ செத்துட்டான், அவன் போய் சுகாசா கிட்ட ரிப்போர்ட் பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு செங்கோ சொல்லவும், இங்க பாரு கென், அந்த சுகாசா ஆர்மில உனக்கு என்ன தருவாங்கன்னு தெரியாது, ஆனா சயின்ஸ் டீம் தான் உண்மையிலேயே ஃபன் ஆனது, எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு க்ரோம் சொல்லவும், எனக்கு சயின்ஸ் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் சுகாசா ஆர்மிக்கு போனா அங்க என்ஜாயபிளா எனக்குன்னு தனியா ஒரு ஹைரமே வச்சுக்கலாம் அப்படின்னு கென் சொல்லிட்டு சுகாசா அவனை ரிவைவ் பண்ண இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குறான். என்ன இது திடீர்னு என்ன பிராங்க் பண்றீங்களா, என்ன பிராங்க் பண்றதா இருந்தா சொல்லிட்டு பண்ணுங்க, எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல மேனேஜர் அப்படின்னு கென் பார்த்தா இயர் 5768 வரவேற்கிறேன் அப்படின்னு சுகாசா சொல்லவும், நீ பிரைமேட் ஹை ஸ்கூலர் தானே, நம்ம ஒரு டிவி ப்ரோக்ராம்ல கொலாப் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லவும், இங்க இருக்கிற ஸ்டாச்சுஸ் எல்லாரும் தான் முக்கியமானவங்க, இவங்கள மட்டும் தான் நான் அடுத்தடுத்து ரிவைவ் பண்ண போறேன். மெயினா உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, அதனால தான் நான் ஒன்ன ரிவைவ் பண்ணேன். நீ எனக்காக ஒரு விஷயத்த பண்ணணும், உன்னோட மென்டலிஸ்டா ஸ்கில்லை யூஸ் பண்ணி சில பீப்புளோட குரூப்புக்குள்ள நீ பிளெண்ட் இன் ஆகணும். செங்கோங்கிற ஒருத்தன் உயிரோட இருக்கானாங்கிறதையும் நீ கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சுகாசா சொல்லவும், யாரு செங்கோ அப்படின்னு நம்ம கேட்கறான். இதுல இருந்து அவன் தான் ஃபர்ஸ்ட் வெளியே வந்தான். இந்த ரிவைவல் ஃபார்முலாவையும் அவன் தான் கண்டுபிடிச்சான். இனியும் அவன் தான் ரிலீஸ் பண்ண. அவன் ரொம்பவே ஜீனியஸ் ஆனா 7 பில்லியன் பீப்புளையும் அவன் ரிவைவ் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படி நடந்தா உலகம் பழையபடி கரப்டடா மாறிடும். சோ என் கையால நானே அவனை கொன்னுட்டேன், அவன் செத்துட்டானாங்கிறத நீ கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தான் சுகாசா அனுப்பி வச்சிருப்பான். என்னதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவனை யாரோ வந்து அட்டாக் பண்றாங்க. மூஞ்சிய போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சு, நீ யாரு அப்படின்னு கென் பாக்குறதுக்குள்ள ஒரு ஈட்டிய வச்சு அவனை கொத்தி கொன்றுதாங்க. செங்கோ மத்தவங்களும் அங்க ஓடி வந்து பாக்குறதுக்குள்ள அவன் இறந்து போயிட்டான். இவனை யாரு கொண்டிருப்பான்னு பார்த்தா அவன் இன்னும் சாகல. இது ஃபேக் பிளட் தான் செங்கோ காமிக்கிறான். அவன் உடம்பு ஃபுல்லா அதை ரெடி பண்ணி தான் வச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஒரு மெஜிஷியன் அண்ட் மென்டலிஸ்டா உன்னோட ப்ரொஃபஷனை நீ சூப்பரா பண்ணிருக்க கென் அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷமாகறான். பட் மூஞ்சி வயித்துல எல்லாம் அடிச்ச காயங்கள் இருக்குங்கிறதுனால கென் வந்து மயக்கத்துல இருக்கான். யார் எப்படி பண்ணிருப்பாங்க டிடெக்டிவ் ஸ்வீக்கா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்வீக்கா போறா. கென்னருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. அடுத்த நாள் ஸ்வீக்கா வந்து கென்னை யாரை அட்டாக் பண்ணி கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு ஸ்வீக்கா சொல்லவும், டெக்னிக்கலி கென்னு உயிரோட தான் இருக்கான்னு குஹாக்கு சொல்றா. இப்போ இந்த வில்லேஜ்ல நான் மட்டும் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளா இருப்பேன், மந்திரவாதியோட உதவினால தான் குஹாக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கா, இனிமே என்ன தடுக்க யாரும் இல்ல, ரோரியை நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், முடிஞ்ச அந்த குஹாக்குவியோ சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு மேக்மாங்கிறவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஆமா பாஸ், உங்களை கட்டிக்கிட அந்த 2 அக்கா தங்கச்சியை கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு கோடு இருக்கவன் சொல்றான். சோ அப்படின்னா நான் கூட்டிட்டு வந்த அந்த மந்திரவாதி செங்கோவுக்கு பதிலா கென்னு நினைச்சுக்கிட்டாங்க. கென் வேற அவங்க முன்னாடி வித்த காமிச்சான், அதனால தான் அப்படி நடந்திருக்கும். என்னோட ஸ்ட்ரென்த் இதோ மந்திரத்துல இருந்து வருது நம்ம நினைச்சிட்டு இருக்கான்ல அப்படின்னு குஹாக்கு சொல்லவும், நீ ஒரு ஸ்ட்ராங்கான கொரில்லான்னு அவனுக்கு தெரியலன்னு க்ரோம் சொல்லவும், கொரில்லாவான் குஹாக்கு டென்ஷன் ஆவரா. வில்லேஜோட ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கணும், நம்ம ஏன் கொல்ற லெவலுக்கு போகணும்னு செங்கோ கேட்கவும், ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபைட்டிங் காம்படிஷன் நடக்கும், யாருனாலும் அதுல கலந்துக்கிடலாம், கடைசியா யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் இந்த வில்லேஜ்க்கு சீஃபாவும் இருப்பாங்க, ரோரியவா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிடலாம். எங்க அப்பாவும் அப்படிதான் சீஃபா ஆனாரு. லாஸ்டா நடந்த டோர்னமெண்ட்ல மேக்மா தான் வின் பண்ற கண்டிஷன்ல இருந்தான். மேக்மா தான் அடுத்த சீஃப் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ரோரி உடம்பு சரியில்லாம இருமிட்டு இருக்கா. பிரீஸ்டஸ் கிட்ட யாரும் போக கூடாதுன்னு க்ரோம தடுக்கிறாங்க. நான் சீஃபா மாறினதுக்கு அப்புறம் மிஞ்சி போனா இவ 1 வருஷம் இருப்பாளா, இவளெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, அதுக்கு முன்னாடியே இவ செத்துட்டா நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் வில்லேஜை மட்டும் நான் ஈஸியா ஆட்சி பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு மேக்மா சொல்லவும், டென்ஷன் ஆகி குஹாக்கு போய் அவனை அட்டாக் பண்றான். கிவ் அப் பண்றான் அப்படின்னு நம்ம சொல்லவும், சிஸ்டர் கிட்ட நெருங்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு குஹாக்கு சொல்றா. குஹாக்கு தான் வின் பண்ணிருக்கானா, அப்ப ரோரியை யார் கல்யாணம் பண்ணிக்கிடுவா அப்படின்னு ஸ்வீக்கா கேட்கவும், ஈன்றோ இஷ்டத்துக்கு யோசிக்கிறான். எங்க அப்பா அப்பதான் ரொம்பவும் பொறுமையை இழந்தாரு அப்படின்னு குஹாக்கு சொல்லவும், சின்ன வயசுல இருந்தே குஹாக்கு இப்படிதான் சேட் பண்ணிட்டு இருப்பா, பட் அவங்க அப்பா அன்னைக்கு பொறுமையை இழந்துட்டாரு அப்படின்னு க்ரோம் சொல்றான். அப்படின்னா மேக்மா கென்ன கொலை பண்ணதே கிராண்ட் பவுட்ல வின் பண்றதுக்கு தானே க்ரோம் கேட்கவும், இது கென் செத்துட்டானு ஸ்வீக்கா கேட்கறா. இல்ல இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றாங்க. மேக்மா வில்லேஜ் சீஃப் ஆயிட்டான்னா ரோரிக்கு நம்ம மருந்து கொடுக்கறது கஷ்டமாயிரும் அப்படின்னு செங்கு சொல்லவும், பட் இது உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, கிங்டம் ஆஃப் சயின்ஸ் மேக்மாவை தோக்கடிச்சா நம்ம வேலை ஈஸி ஆயிரும். ஜீன்ரோ ரோரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படின்னு குஹாக்கோ கேட்கவும், ஜீன்ரோ வர்க்கம் போல இஷ்டத்துக்கு கற்பனை பண்றான். ஒரு செக்யூரிட்டி கார்டு இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது, உங்க கிங்டம் ஆஃப் சயின்ஸோட வேலையை நான் பாத்திருக்கேன், சங்கோ ஈவிலா இருப்பான்னு எனக்கு தோணல, சோ டைரக்டா விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு கீன்ரோ சொல்றான். எனக்கு தேவையான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், என் சிஸ்டரோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு குஹாக்கோ சொல்லவும்,
ஆல் ரைட், நீ இதுக்கு மேலே எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, நாங்கள் எங்களோட ஹெல்ப்பை பண்ணுறோம் அப்படின்னு ஜீன்ரோ சொல்கிறாங்க. மேக்மாவை தோக்கடிக்கிறதுக்கு குஹாக்கா அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறா. ஹே குரோம், என்னை மன்னிச்சிரு, நான் ஒன்றை தான் ட்ரைனிங் பண்ணியிருந்திருக்கணும், ஆனால் நீ ஸ்ட்ராங் கிடையாதுன்னு உனக்கே தெரியும். ஜீன்ரோவால் மட்டும்தான் மேக்மாவை வின் பண்ண முடியும் அப்படின்னு குஹாக்கா சொல்லவும், பையா சாரி கேட்குற புரியுதா, நீ ரோரியை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோ உன்னால அவளை கல்யாணம் பண்ணிக்கிட முடியாதுன்னு சொல்கிறா அப்படின்னு ஜெங்கோ சொல்கிறான். சின்ன வயசுல ரோரி இருமவும் என்னாச்சுன்னு குரோம் கேட்குறான். எனக்கு இந்த வியாதி எப்பவுமே இருக்கும், இது சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ரோரி சொல்லவும், என்னாலும் சரி நான் அதை சரி பண்ணுவேன் அப்படின்னு குரோம் சொல்லியிருப்பான். ரோரி சந்தோஷமா பல நாள் உயிரோடு வாழ்ந்தாலே எனக்கு போதும், ஏன்னா நான் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு குரோம் சொல்லவும், மந்திரவாதியில இருந்து இப்போ ஒன்று சயின்டிஸ்ட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா நம்ம ஹீரோ கேட்குறான். ரோரிக்கு மெடிசன் பண்ற வேலையை பாப்பன் இவங்க கிளம்புறாங்க. என்னோட கண்டிஷன் இன்னும் சரியாகல, பட் என் மட்டும் போகல அப்படின்னா என்ன தேடி சுகாசா இங்க வந்துருவான். ஸோ இந்த தடவை நான் இங்க உயிரோட இருக்கிறத கண்டுபிடிச்சேன், அவன் உண்மையிலேயே என்ன கொண்டுருவான் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். குரோம் தூங்கிருந்தான், மத்த எல்லாரும் போயிருந்தாங்க. ஜெங்கோ மட்டும் முழிச்சிருக்கான். என்னதோ சொல்லவோ கிட்ட போயிட்டு ஜெங்கோ என்ன அப்படின்னு கேட்கறான். ஜெங்கோ பதிலுக்கு ஏதோ சொல்றான், அது என்னன்னு நமக்கு காமிக்கல. அடுத்த நாள் காலையில குரோம் எந்திரிச்சு பார்த்துட்டு அச்சோ பெரிய பிரச்சனை அப்படின்னு கத்துறான். என் பார்த்தா அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான். சுகாசா கிட்ட தான் போயிருப்பான்னு ஜெங்கோ சொல்றான். ஜெங்கோ உயிரோட இருக்கிறத ரிப்போர்ட் பண்ணிட்டான்னா பெரிய பிரச்சனை அப்படின்னு குஹாக்கோ சொல்றா. எங்க கென் வந்துட்டு ஃபாஸ்டா சுகாசாவை தேடி தான் போய்கிட்டு இருக்கான். சுகாசா எடுத்த மாதிரி பண்ணுவோம், ஆராவை வச்சு இவனை ஸ்டாப் பண்றாங்க. சுகாசா இது நான் தான் கென் சொல்றான். அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஆளுங்க என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க, நான் ஒரு வழியா தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். நீ கேட்ட மாதிரியே ஜெங்கோ அவனை பத்தின இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கென் சொல்றான். கென் உண்மையை சொல்றதுக்குள்ள நம்ம அவனை தடுத்தாகணும் அப்படின்னு குஹாக்கோ ஃபாஸ்டா ஓடவும் நம்ம ஹீரோ போய் அவளை தடுக்கிறான். கென் மட்டும் உண்மையை சொல்லணும்னு நினைச்சிருந்தாம்னா அவன் நம்ம கூட சேர்ந்து அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சோ கண்டிப்பா சொல்றேன், நான் உயிரோட இருக்கிற விஷயத்த அவன் கண்டிப்பா சுகாசா கிட்ட சொல்ல மாட்டான். மென்டலிஸ்ட், சோ நம்மள பயம் கொடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தப்பிச்சு ஓடின மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். ராவன் கூட ஒரு கோலா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பான். நேற்று நைட்டுமே ஸ்டோனேஜ் காலத்துலயும் உன்னால ஒரு கோலா பண்ண முடியுமான்னு கேட்கவும், கண்டிப்பா என்னால பண்ண முடியும்னு ஜெங்கோ சொல்லியிருப்பான். ஜெங்கோ பத்தின இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கேன். ஜெங்கோ அவன் உண்மையிலேயே செத்துட்டான் அப்படின்னு கென் போயிட்டு சுகாசா கிட்ட ரிப்போர்ட் பண்றான். அப்படின்னா இந்த ஃபைட்ல கிங்டம் ஆஃப் சயின்ஸ் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி குஹாக்கோ சொல்றா. ஒரு சாதாரண கோலாக்காக நான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன், அட்லீஸ்ட் அவன் கொஞ்சம் கூலிங்கா வச்சு அதை ரெடி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கென் நினைக்கிறான். ஒரு கூலிங்கான கோலாவை கென்காக ரெடி பண்ணணும், சோ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சும்மா காட்டு மிராண்டி கூட்டத்தை ரிவே பண்ணி வச்சுக்கிட்டு சுகாசாவால என்னதான் பண்ண முடியும், மிஞ்சி போனா சாப்பாடு, அது போக ஆள் பலம் இவ்வளவுதான் இருக்கும். பட் நம்ம ஹீரோவோட சயின்ஸ் டீம்ல புதுசான சாப்பாடு, புதுசான விஷயங்கள்னு எல்லாமே சூப்பரா ஃபன்னா இருக்கும். ஸோ ஆப்வியஸா கென் வந்துட்டு நம்ம ஹீரோ டீம்ல தான் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பான். ஸோ சுகாசா எம்பையரை கண்காணிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட கென் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கான். இனிதான் கதை வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.